சாவானாலும் பின்பற்றுவேன். நான் அந்த பாடலை பாடும் முன்னதாக ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சோதித்து பாருங்க. வேதத்தை ஆராய வந்தீங்க, வேத வசனத்தை கேட்க வந்தீங்க, குமாரனாகிய இயேசுவை தேடி வந்தீங்க, அந்த வசனத்தில் அவர் வெளிப்படுவார்னு அறிந்திருக்கிறீங்க. ஆனா உங்களை தேவ அன்பு மேலெழும்பி வருகிறதா? நான் காண்பித்தது போல நீ நெருக்கப்படும் போதும், நீ அழுத்தப்படும் போதும் உன்னிலிருந்து வெளிவருகிறது என்ன? What is coming out of you when you are crushed? When you are crushed, that is the right test. It's not because of your activities and actions. நீ என்னத்தில் ஈடுபட்டிருக்கங்கிறது இல்லை, நெருக்கப்படும் போதும் தாழ்படுப்படும் போதும் உங்களிருந்து வெளிவருது என்னது? அதுதான் தேவ அன்பு உங்களில் இருக்குதான்னு அர்த்தம். அதை வெளிப்படுத்துவனமா தான் ஆண்டவரே, என்னில் நன்மை ஒன்றும் இல்லாமல் இருந்து என்னை நேசிச்சிருக்கீங்க ஐயா, அந்த நேசத்தை எனக்கு தாங்க சுவாமி. என்னில் ஒரு நன்மை இல்லாமல் இருந்து என்னை நேசிச்சிங்க ஆண்டவரே, அந்த அன்பு அந்த நேசத்தை எனக்கு தாங்க. அதனால நான் எழுதின அந்த பாடல், அந்த 4 கவியை மாத்திரம் பாடும்போது எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். தேவனங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவனங்களை ஆராய்ந்து அறியும்படியாக. Do not live on your opinion. Do not carried away by the opinions of others, even though they are great people. Look for the opinion of your God, the one who called you. உங்களை அழைக்கிற தேவனை கொஞ்சம் பாருங்கள். உங்களை அழைக்கிற தேவனுடைய எண்ணங்கள் எப்படி என்று பாருங்கள். அவர் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது, என்னை குறித்து வேத வாசியங்களிலே படித்து அறிகிறீர்களே, அது நித்திய ஜீவனை தரும் என்று நம்புகிறீர்களே, அப்படி இருந்தும் என்று என்னை பார்த்து சொல்லிவிடக் கூடாது. உன்னில தேவ அன்பு இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். என்னை பார்த்து சொல்லிவிடக் கூடாது. உங்களை அறியேன் என்று சொல்வார் என்று பல காரியங்களை சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம். உங்களை அறியேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் இதை பார்த்து இந்த கேட்டகரியில என்னை சேர்த்தக்கூடாது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்திட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, நித்தமும் உம் பணி செய்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும்
போதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற நேரத்தில் ஐயா, அந்த ஆவியின் நிறைவு என்று சொல்லுகிற அன்பின் நிறைவு எனக்கு வேண்டும். அதுதான் அடையாளம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் நெருக்கப்படும் போதும் தேவ அன்பு தான் என்னிலிருந்து கொப்பளிக்கணும். கோபம், வைராக்கியம், நெட்டிமையான பேச்சு அல்ல. என்னிலிருந்து தேவ அன்பு கொப்பளிக்கணும். நான் அழுத்தப்படும் போதும், நெருக்கப்படும் போதும், உடைக்கப்படும் போதும் எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களையும் வானத்துக்கு நேரம் ஆயிரும். I need that. I need that anointing. I need that anointing. I need that anointing. தேவ அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதே என்று சொல்லப்படுகிற அந்த அன்பு, அந்த அன்பின் அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே மேற்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. God bless you.